السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة والزكاة لا نسألك رزقا نحن نرزقك. وقال نبينا صلى الله عليه وسلم: ما نقص مال من صدقة بل تزده. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லாத பேரன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த தியாகச் சம்பல்களான சஹாபா பெருமக்களின் மீதும், தாபிஈன்கள், தாபிஈன்கள், மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொருளின் மதிப்பை விளங்கவில்லை என்றால் அந்த பொருளின் மதிப்பு நமக்கு தெரியாது. அந்த பொருள் ஒருவேளை நம்மை விட்டு நீங்கிவிட்டால் அப்போதுதான் அந்த பொருளின் மதிப்பையும் அதன் உயர்வையும் அதன் அவசியத்தையும் நாம் விளங்கிக் கொள்வோம். அதைத்தான் அரபியிலே சொல்வார்கள்: யஅரஃபு கத்ருன் நிஅமதி பஅத ஸவால். அருள் கொடையின் மதிப்பை அது நீங்கிய பிறகுதான் விளங்கிக் கொள்ளப்படும், அறியப்படும் என்று சொல்வார்கள். அதுபோன்று உடல் ஆரோக்கியம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று, இறைவனின் மிகப்பெரிய சொத்து. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நல்ல நல்ல காரியங்களை செய்யாமல் மறந்து புறக்கணித்து வாழ்ந்துவிட்டு, நோய் வந்த பிறகு நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் இழந்த நிலையிலே நம்முடைய எண்ணம் நிறைவேறாமல் போய்விடுகின்றன. செல்வத்தின் மதிப்பு ஏழ்மை வந்தால்தான் புரியும். அதைத்தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடத்திலே பொருள் வசதி இருக்கும்போது, பொருளாதாரம் உங்களிடத்திலே மிகையாக இருக்கும் நேரத்திலேயே, உங்களுக்கு அளவு கடந்து இறைவனால் வழங்கப்பட்ட அருள் வளங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே நீங்கள் ஏழ்மையான மக்களை, விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களை நினைத்து நினைத்து சொந்தங்கள், உறவுகள் யாரெல்லாம் நம்முடைய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் குறைந்து காணப்படுகின்றார்களோ அவர்களை மதிப்பீடு செய்து அவர்களை மனதிலே வைத்து நீங்கள் உங்கள் செல்வத்தை செலவு செய்ய வேண்டும். எனவே செல்வத்தின் மதிப்பு எப்போது புரியப்படும் என்றால் ஏழ்மை வந்தால்தான். இளமை காலத்தின் மதிப்பு முதுமை வந்தால். இளமை காலத்திலே எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் புறக்கணித்துவிட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளெல்லாம் தன் மனம் போன போக்கிலே செய்து முடித்துவிட்டு முதுமை காலங்கள் வருகின்றது. 30 வயதிலே நாம் செய்த எல்லா காரியங்களிலும் 60 வயது ஆன பிறகு எக்காரணத்தை கொண்டும் எச்சூழலிலும் எந்த முயற்சி செய்தாலும் 30 வருட காலத்திலே 30வது வயதிலே நாம் செய்த எந்த அமல்களையும் 60வது வயதிலே முழுமையாக செய்ய முடியாது. என்றாலும் ஓரளவுக்கு செய்யலாம். ஆனால் இளமை காலத்திலே முழுமையாக வீரத்தோடும் விவேகத்தோடும் சக்தியோடும் செய்த எந்த காரியத்தையும் நாம் முதுமை அடைந்துவிட்டால் அதிலே ஒரு பகுதியை கூட செய்ய முடியாது, அதிலும் குறைவாகவும் செய்ய முடியாது. இதுதான் நாம் உணரக்கூடிய பாடம். நல்ல மாதங்களின் மதிப்பு அது போய்விட்டால் தான் நமக்கு தெரியும். ரமலானுடைய மாதத்திலே நாம் சென்ற வருடத்திலே இருந்தோம், இந்த வருடத்திலே அல்லாஹ் நாடினால் இருக்க போகின்றோம் என்று நினைத்து ரமலானுக்கு முன்புள்ள மாதங்களை நாம் நல்ல அமல்களை பயன்படுத்தாமல் இருந்தால் நிச்சயமாக அதே எண்ணங்களும் அதே செயல்பாடுகளும் அதே குறியீட்டில் தான் நம்முடைய வாழ்க்கை ரமலானுடைய மாதத்திலும் கழியும். எனவே ரமலானுக்கு முன்னால் உள்ள 2 மாதங்களை நீங்கள் அற்புதமான மாதமாக எண்ணி அதிலே நல்ல அமல்கள் புரிந்து கொள்ளுங்கள், நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை
பின்பற்றாமல், காதிலே வாங்காமல், புறக்கணித்து எல்லா மாதங்களை போன்று வாழ்வதை போன்று நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினால் ரமலானுடைய மாதத்திலும் அதே எண்ணத்தில் தான் அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் செலவழிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதம் வந்து எந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கின்றதோ அவன் நாசமாகட்டும் என்று குறிப்பிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ரமலானுடைய மாதத்திலே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, எல்லா மனிதர்களும் உயர்வாக கணிக்கப்படுகின்றார்கள், எல்லா மக்களுக்கும் நன்மைகள் 1 முதல் 70 வரை, 70 முதல் 200 வரை இரட்டிப்பாக பன்மடங்காக நன்மைகள் வாரி வாரி வழங்கப்படக்கூடிய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சுருக்கமான ஹதீஸுடைய கருத்து, 4 காரியங்கள் செய்வதன் காரணமாக நம்முடைய ரிஸ்க் அதிகமாக வந்து சேரும். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் ஏவுங்கள், கட்டளை பிறப்பியுங்கள். தொழ வேண்டும் என்று கட்டளை இடுங்கள், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தாரிடத்திலே நீங்கள் கட்டளை இடுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன், இதன் மூலமாக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவதன் காரணமாக எனக்கு நீங்கள் தொழுகை ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே நான் ரிஸ்கை கேட்க மாட்டேன், உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமாக சேர்த்து நான் ரிஸ்க் வழங்குகிறேன் என்று கூறுகின்றான். அதே போன்று இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ரப்பாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான். அதுபோன்று தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுடைய பொருள்கள் குறைவதற்கு பதிலாக அதை பன்மடங்கு அல்லாஹு தஆலா பல் தஸிதுஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவாக கண்ணுக்கு நேராக தெரிகின்றது. 1000 ரூபாயில் ஜகாத் கொடுப்பதற்காக வேண்டி 100 ரூபாயை எடுத்துவிட்டால் 900 ரூபாய் தான் என்று நமக்கு கண்கூடாக தெரிந்தாலும் கூட அது குறைய 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 அல்லாஹு தஆலா நமக்கு தெரியாமலே அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் என்ற கருத்தை திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. 4வது விஷயம், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்ற திக்ரை அதிகமாக ஓதுங்கள், உங்களுடைய ரிஸ்க் அதிகமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன் அஹப்ப அன் யதீல உம்ருஹு வ யுவஸ்ஸிஅ ரிஸ்குஹு, தன்னுடைய வாழ்நாள் அதிகமாக வேண்டும், அதிகமாக வாழ்நாள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும், வயது எனக்கு அதிகமாக வேண்டும் யாரெல்லாம் ஆசைப்படுகின்றாரோ, யாரெல்லாம் என்னுடைய ரிஸ்க் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ வல் யஹ்சின் வாலிதஹு, அவர்கள் தன் பெற்றோர்களை அழகான முறையிலே நடத்தி கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர் மன் தால உம்ருஹு, எவருடைய வயது அதிகமாகி வ ஹஸுன அமலுஹு, அழகான நல்ல காரியங்களை வயது முதிர்ந்த போதும் யார் செய்து வருகின்றாரோ அவர்தான் மக்களிலே சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வயது அதிகமாக கொடுக்கப்பட்டு எந்த நல்ல காரியமும் செய்யாமல் தட்டு தடுமாறி இருக்கக்கூடிய அந்த நிலையில் கூட எல்லா காரியங்களையும் செய்து விடுகின்றோம். இபாதத்து வணக்கம் என்ற விஷயத்தில் மட்டும் பொடுபோக்காக பாராமுகமாக வயதான காலத்திலே கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாலிப காலத்திலே, வாலிப பருவத்திலே, இளம் வயதிலே நாம் செய்த தவறுகளை எண்ணி எண்ணி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய வயதுதான் முதுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 100 வயதை தாண்டி வாழக்கூடியவர்கள் 100% அறிவை சிந்தனையோடு வாழ முடியுமா என்றால் முடியும். 100 வயதை தாண்டியவர்கள் காமிலுல் அக்ல், முழுமையான சிந்தனை உடையவர்களாக வாழ முடியுமா என்றால் முடியும் என்பதற்கு அல்லாமா காதி ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மார்க்கத்தின் மாமேதை உதாரணமாக திகழ்ந்தார்கள். 170 வயதில் 107 வயது வரை கல்வி ஆற்றல், அறிவாற்றல் நல்ல தெளிவோடு இருந்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றன. அவரிடத்திலே கேட்கப்பட்டது, எவ்வளவு அறிவாற்றல் உங்களுக்கு 100 வயதை தாண்டி 107 வயது உங்களுக்கு நடக்கின்றது, இத்தனை வயதை தாண்டியும் நீங்கள் தெளிவான முறையிலே சிந்தனையோடு பேசுகின்றீர்கள், தெளிவான முறையிலே புத்தகத்தை படிக்கின்றீர்கள், தெளிவான சிந்தனையோடு நல்ல கருத்துக்களை சொல்லுகின்றீர்கள், இது எப்படி உங்களுக்கு முடிந்தது, எப்படி உங்களுக்கு முடியும் என்று கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், சின்ன வயதில் நாங்கள் நல்ல விதமாக இருந்தோம், இளமை பருவத்திலே நல்ல விதமாக நல்ல அமல்கள் புரிந்து நல்லவர்களோடு கூட்டணி சேர்ந்து நல்லவர்களோடு சகவாசங்களை வைத்துக் கொண்டு நல்ல இபாதத்துகளுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய இளம் வயது இருக்கின்றதே, அந்த காரியங்கள், இளம் வயதிலே செய்யப்படக்கூடிய நல்ல காரியங்கள் வயது முதிர்ந்து 100 வயதை தாண்டினாலும் அது நமக்கு பலன் தரும் என்பதை எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்கள் அல்லாமா காதி ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் 107 வயதை தாண்டிய பிறகும்
தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு கிதாபுகளை பார்த்தாலும் சட்டத்தை சிறு வயதிலேயே சொல்வதை போன்று வயது முதிர்ந்த காலத்திலும் சொன்னார்கள். அப்போது கேட்கப்பட்டது, இது எப்படி உங்களால் முடிகின்றது? அவர்கள் சொன்னார்கள், சின்ன வயதில் நாங்கள் நல்ல விதமாக இருந்தோம். ஹஃபிஸல்லாஹு ஃபில் கிபர், வயதான காலத்திலும் அல்லாஹ் எங்களை காப்பாற்றினார். சின்ன வயதிலே அழகான முறையிலே நாங்கள் வாழ்ந்தோம். அல்லாஹுக்கு பயந்து, ரசூலுக்கு பயந்து, பள்ளிவாசலுடைய தொடர்போடு நல்ல மக்களோடு பழகிக்கொண்டு நாங்கள் சிறுபிராயத்திலிருந்து வாழ தொடங்கிவிட்டோம். எனவே வயது முதிர்ந்த காலத்தில் கூட நாங்கள் அழகான முறையில் இருப்பதற்கு காரணம் இதுதான். தடுமாறும் வயதில் கூட அறிவு மழுங்காமல், நிதானம் குறையாமல் ஒருவர் இருக்க முடியும் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் அவரின் இளமை பருவம்தான். வயதான காலத்தில் கூட எந்த ஒரு தொழுகையை விடாமல், வயதான காலத்தில் கூட குளிர் தேசங்களை, குளிர்காலங்களை பொருள்படுத்தாமல், வயதான காலத்தில் கூட சுட்டரிக்கக்கூடிய வேலையும் வெயில் காலத்தையும் பொருள்படுத்தாமல் நாங்கள் தொழ வருவோம் என்ற எண்ணத்தோடு வரக்கூடிய பெருமக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இளமை காலத்தை பேணியவர்கள் என்று பொருள். இளமை காலத்தில் பேணவில்லை என்றால், இளமை காலத்தை பேணவில்லை என்றால் நிச்சயமாக முதுமை காலம் நமக்கு அடையாளமாகவோ ஆதாரமாகவோ இருக்காது. ஆனால் இன்றைய இளைஞர் ஸ்டைலா இருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் ஸ்டைலா வாழ்றாங்க. உடையை பார்த்தால் ஸ்டைலா இருக்கு, உணவில் கூட ஸ்டைலா இருக்காங்க, பழகுவதில் கூட ஸ்டைலா பழகுறாங்க, இபாதத்தில் கூட ஸ்டைலா இருக்காங்க. எப்படி தெரியுங்களா? இஷாவை தொழுவாங்க, வித்ருவாஜும் இல்லை, பரல தொழுவாங்க, சுண்ணத்தில் சில ஸ்டைலா போயிடுச்சு. வணக்க வழிபாடுகள் கூட ஆடம்பரமாக போய்விட்ட இந்த காலகட்டத்தில் வித்ரு தொழவில்லை, குத்துபா ஓதுவதற்கு முன்பாகவே பள்ளி வாசலுக்கு வர தெரியவில்லை. இது எங்கே வீசல் முடிக்க போகிறது? ஒரு காலம் இருந்தது, பாங்கோசை கேட்டவுடன் பள்ளி வாசலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது உபதேசங்கள், பிரசங்கங்கள் முடிந்த பிறகு, குத்துபாக்கள் முடிந்த பிறகு பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய ஏராளமான பெரியவர்கள், இளைஞர்களும் நமது ஊரிலே இருப்பதை போன்று எல்லா ஊர்களிலும் இருக்கின்றார்கள். இது எங்கே போய் முடிய போகின்றது? ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஆடம்பரத்துக்காக 10 நாட்கள் தொழுவார்கள். மீதம் இருக்கக்கூடிய 20 நாட்களை அரட்டையிலும், விளையாட்டிலும், வீண் பேச்சுக்களிலும், குறை பேசி திருவதிலும் அடைவார்கள். இதெல்லாம் வருடா வருடம் நாம் பார்த்து கொண்டே வரும். வரக்கூடிய மாதங்களிலே, வரக்கூடிய ஆண்டு ரமலானுடைய மாதத்தை இபாதத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, வணக்கம் என்றால் என்ன என்பதை புரிதலோடு நாம் வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி நமக்கு சொல்லித் தருகின்றது? இபாதத் என்ற அந்த வணக்கத்தை நாம் எப்படி செய்கின்றோம்? அதற்கு என்ன மதிப்பை கொடுக்கின்றோம்? 10 நிமிடத்திலே நம்முடைய எல்லா விதமான வணக்கத்தையும் முடித்துக் கொண்டு சென்று விடுகின்றோம். 10 நிமிடம் தான். 24 மணி நேரத்தில் ஒரே 1 மணி நேரத்தை தான் இறைவனுக்காக வேண்டி நாம் ஒதுக்குகின்றோம். பாக்கி இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை நாம் எல்லா விதமான சொந்த தேவைக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்கின்றோம். இபாதத் என்றால் என்ன? பள்ளிவாசலோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் இல்லாதவரிடம் அமானிதம் இருக்காது. ஈமான் இல்லாதவரிடம் அமானிதம் இருக்காது. சுத்தம் இல்லாதவரிடம் தொழுகை இருக்காது. யாரிடம் தொழுகை இல்லையோ அவரிடம் மார்க்கம் இருக்காது. ஏனென்றால் உடலுக்கு தலை எப்படி அவசியமோ, உடலுக்கு தலை எப்படி அவசியமோ அதுபோல் மார்க்கத்துக்கு தொழுகை அவசியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை மார்க்கத்தின் தூண். எவரொருவர் அதை கடைபிடிக்கின்றாரோ ஒரு மார்க்கத்தை செம்மையான முறையில் பின்பற்றி வாழுகின்றார் என்று பொருள். எவர் அந்த மார்க்கத்தை பாழாக்கி அந்த தூணை இடித்து விட்டாரோ அவர் நாசமாகிவிட்டார் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பள்ளிவாசலுக்காக வேண்டி, பள்ளிவாசலுக்கு உள்ளே அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கோசையின் மூலம் அழைப்பு கொடுக்கப்பட்டு, அந்த அழைப்போசைக்கு பிறகு இமாமத்து செய்வதற்காக வேண்டி ஒருவர் நியமித்து வைத்துவிட்டு, யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலே இருக்கின்றார்களோ அந்த வீட்டை சில விறகுகளை கொண்டு வந்து அந்த வீட்டை கொளுத்து விடுவதற்கு என் மனம் நாடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கோசை சொல்லப்பட்டு, பாங்கு ஓதப்பட்டு, தொழுவதற்காக வேண்டி ஒரு இமாமை நியமனம் செய்யப்பட்டு, அந்த தொழுகைக்காக வேண்டி யாரெல்லாம் கலந்து கொள்ளாமல் பாங்கை புறக்கணித்து விட்டு, தொழுகையை புறக்கணித்து விட்டு வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த வீட்டை சில இளைஞர்களை கொண்டு சற்று விறகு எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த வீட்டை கொளுத்துவதற்கு என் மனம் நாடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் தொழுகை என்ற அந்த உயர்ந்த வணக்கத்தின் அந்த இன்பம், அதனுடைய மதிப்பு தெரியாமல் நாம் ஆண்டு கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி காலம் நன்றாக கவனியுங்கள். பள்ளிவாசல் தொழுகைக்காக வேண்டி தயாராகிவிட்ட இந்த நேரம், ஜும்மாவுடைய தினத்திலே வாரத்துக்கு ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பல்வேறு மக்கள் இன்னும் அவர்களுக்கு மனம் வரவில்லை.
பள்ளிவாசலுக்கு ஒரு வாரத்திற்கு வாது, ஏதாவது ஒரு வாரத்திலாவது முன்கூட்டியே வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அண்ணனோ தம்பியோ நம் குடும்பத்தாரோ ஏதாவது ஒரு விசேஷத்துக்காக வேண்டி அழைப்பு கொடுத்து விட்டால் 2-3 தினங்களுக்கு முன்பாகவே நாம் அங்கே ஆஜராகி விடுகின்றோம். மனிதர்களுடைய அழைப்பை விட அல்லாஹுடைய அழைப்பு கேவலமாகிவிட்டது. மனிதர்களுடைய அழைப்பை விட அல்லாஹுடைய அழைப்பு உதாசீனப்படுத்தப்படுகிறது. பள்ளிவாசல்கள் அமல்களை கொண்டு எங்கே நிரப்பப்படவில்லையோ அதன் வீடுகள் நிச்சயமாக பரக்கத்து இழந்தே காணப்படும். லட்சக்கணக்கிலே கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வீடுகளிலே பாருங்கள், வியாதிகள் புதிதாக அவர்களை விரட்டி கொண்டே இருக்கும். கண்கூடாக உலகம் கண்டு வருகின்றது. கண்கூடான உண்மை, உலகம் இன்று கண்டு கொண்டு வரக்கூடிய உண்மை, கசப்பான உண்மை. லட்சக்கணக்கிலே என் மகன் சம்பாதிக்கின்றான். சம்பாதிக்கக்கூடிய பணம் எங்கே செல்லுகின்றது என்று தெரியவில்லை. காரணம், புதிதாக அல்லாஹுடைய சோதனை வந்து வீட்டுக்கு உள்ளே வந்து இறங்குகின்றது. காலை நேரத்திலே எழுந்திருந்தால் நம்முடைய மலக்குமார்கள் வருகின்றார்கள் வீட்டிலே. 10 மணிக்கு மேல், இரவு 10 மணிக்கு பூட்டப்பட்ட வீடு சூரியன் உதயமாகி அது சமநிலைக்கு வந்த பிறகும் கூட பூட்டப்பட்ட அந்த கதவின் வாசலை திறக்காமல் இருந்தால் அருள் வளங்களை சுமந்து வரக்கூடிய ரஹமத்துடைய, இப்படி உட்காரு, நேரா உட்கார், அருள் வளத்தை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் வீட்டுக்கு எப்படி வருவார்கள்? இபாதத்தின் கண்ணியங்கள் புரியவில்லை, நம்முடைய ஆரோக்கியத்தின் நிலைமைகள் புரியவில்லை. ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோடு உடல் நலத்தோடு எல்லா விதமான செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றானே ஹயாத்தோடு, அதற்காக வேண்டி உள்ள நாம் செய்ய வேண்டிய நன்றிகள் என்ன? அல்லாஹுக்கு எங்கே நாம் நன்றி செலுத்துகின்றோம்? இபாதத் என்ற அந்த உயர்ந்த வணக்கத்தை புரிந்தால் பாகுபாடு இல்லாமல் நாம் இபாதத்தை செய்ய வேண்டும். பணக்காரர்களுக்கு ஒரு இபாதத் என்ற சட்டமோ, ஏழைகளுக்கு ஒரு இபாதத் என்ற சட்டமோ மார்க்கத்திலே இல்லாத ஒரு மார்க்கம், அற்புதமான ஒரு மார்க்கம். சுத்தம் செய்துவிட்டு சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற அந்த மார்க்கத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாம் தொழுகை என்ற தலையான கடமை, உடலுக்கு தலை எப்படி அவசியமோ அதுபோன்று மார்க்கத்துக்கு தீனுக்கு தொழுகை அவசியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வணக்கத்தின் மதிப்பை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலம் உடல்நலக் குறைவு ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உடல்நலக் குறைவு என்றால், இஷாவுடைய நேரம் வருகின்றது, தொழுகைக்காக வேண்டி, தொழுகை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, ஒழு செய்வதற்காக வேண்டி அன்னை ஆயிஷா அவர்களை ஒழு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வர சொல்லி கட்டளை இடுகின்றார்கள். தண்ணீரை கொண்டு வருகின்றார்கள். அன்னை அவர்கள் ஒழு செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகின்றார்கள். 2வது முறையும் அன்னை ஆயிஷா ஒழு செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யக்கூடிய அந்த நிலையிலே 2வது தடவையும் மயக்கமுற்று கீழே விழுகின்றார்கள். 3வது தடவை அன்னை ஆயிஷா பெருமானாருக்கு ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வருகின்றார்கள். 3வது முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகின்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இது கீழே விழுந்து மீண்டும் எழுவதற்காக வேண்டி உள்ள வியாதி அல்ல, என்னுடைய காலம் நெருங்கிவிட்டது, என் கடைசி காலத்தின் அடையாளம் எனக்கு காண்பிக்கப்படுகின்றது. எனவே இஷாவுடைய தொழுகை நேரம் வந்துவிட்டபடியால் கடைசி நேரம் என்பதை உணர்ந்தார்கள். ஒழுவு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வரப்பட்ட நிலையிலும் அவர்கள் எதிர்பார்த்து அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கின்றார்கள். பெருமானார் நம்மிடத்திலே தொழுவதற்காக வேண்டி, நமக்கு தொழ வைப்பதற்காக வேண்டி வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்த நேரத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அவர்களை, ஆயிஷாவே, உன் தந்தை அபூபக்கரை இஷாவுடைய தொழுகை நடத்துவதற்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்ல, அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நின்று தொழ வைத்த அந்த முஸல்லாவிலே என்னுடைய தந்தை நின்று ஒருவேளை தொழ வைக்க ஆரம்பித்து அங்கே திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஆயத்துக்களை ஏதாவது ஓதினால் அவர் தடுக்க தடுமாறுவார், அங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை பயந்து அழுவார், எனவே அவர் சக்தி பெற மாட்டார் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை முடியாத நேரத்தில் கூட, கடுமையான வியாதிகள் தாக்கப்பட்டும் கூட ஹஜ்ரத் அபூபக்கரை இமாமாக நிறுத்திவிட்டு அங்கே அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டு தக்பீரை உயர்த்துகின்றார் ஹஜ்ரத் அபூபக்கர். காதில் வாங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே தெரிந்த செய்தி ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் வாசல் படியும் மதீனத்துல் முனவ்வரா என்ற அந்த முனவ்வராவிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடமும் மதீனத்துல் முனவ்வராவும் பெருமானாரின் வீட்டின் வாசல் படியும் ஒரு திரைச்சீலையை ஒதுக்கினால் அப்படியே காணலாம். எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவிடம் கூறுகின்றார்கள்,
உன் தந்தை தொழுகைக்காக வேண்டி தயாராகிவிட்டார், இஷாவுடைய தொழுகை நடைபெற போகின்றது. எனவே ஹஜ்ரத் அலி, ஃபதுல் இப்னு அப்பாஸ் 2 தோழர்களையும் அழைத்து வாருங்கள் என்று பெருமானார் கேட்கின்றார்கள். 2 தோழர்கள் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சோதனைகளும் கடுமையான வேதனைகளும் சோதனையோடும் வேதனையோடும் வியாதியோடும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற மற்றொரு சஹாபி, 2 தோழர்களுடைய தோள் புஜத்திலே பெருமானாரின் 2 கைகளும் இருந்தது. அந்த நிலையிலே ஜமாஅத்தோடு தொழுவதற்காக வேண்டி பெருமானார் தூக்கி கொண்டு செல்லப்படுகின்றார்கள். பெருமானாரின் 2 விரல்களின் கட்டை விரல்கள் சாய்ந்து கொண்டு கோடு போட்டு சென்றது. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார். அந்த முஸல்லாவிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழ வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் சந்தோஷம் அடைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வியாதியை பொருள்படுத்தவில்லை. தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ தன் வியாதியையோ அவர்கள் காணவில்லை. அவர்கள் நானும் தொழுகைக்காக வேண்டி வருகிறேன் என்று சொல்லி அங்கே அழைத்து வரப்படுகின்றார்கள். முன்னால் பின்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளிலே நமக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம மஹ்மூதா என்ற உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டு எழுப்பப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்ற புகழ்பெற்ற மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் போற்றும் அல் குர்ஆன் ஷரீஃபை கொடுக்கப்பட்ட மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை சிறப்புகளை கொண்ட ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் தொழுகையை விடலாமா? யோசித்து பாருங்கள். இத்தனை சிறப்புகள் கொண்ட மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிறேன், அவருடைய உம்மத்திலே பிறந்த நான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆணோ ஒரு முஸ்லிமான பெண்ணோ தொழுகையை விடலாமா? தொழுகையுடைய நிலை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரங்கள் எப்படி நமக்கு சொல்லி காட்டுகின்றன. தனது வாழ்க்கையின் கடைசி நேரம் வந்தால் கூட தொழுகையை கடைபிடித்து வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை நாம் புறக்கணிக்கின்றோம், இபாதத்துகளை நாம் புறக்கணிக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் நின்ற இடத்தில் முதலிலே நின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பின்பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் கூட 2 சஹாபாக்களின் உதவியோடு கொண்டு வரப்பட்டார்கள் என்றால் ஜமாஅத்தின் மதிப்பு என்ன என்பதை நாம் எல்லாம் விளங்கவில்லை. இன்று வரை நாம் விளங்கவில்லை. எதற்கோ நாம் ஒன்று கூடுகின்றோம், எதையோ நாம் பால்படுத்துகின்றோம். ஒரு இயக்கத்தின் தலைவர் வந்துவிட்டால், ஒரு இயக்கத்தின் பொறுப்பாளர் வந்துவிட்டால், எங்காவது ஒரு இடத்துக்கு வந்துவிட்டால் அவரை வரவேற்கின்றோம், வெத்து கோஷங்களை எழுப்புகின்றோம், 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நம்முடைய எனர்ஜிகளை எல்லாம் போக்குகின்றோம். ஆனால் வருக வருக என்று வெத்து கோஷங்களை எழுப்புகின்றோமே, இயக்க தலைவர்களுக்கும் பொறுப்புதார்களுக்கும் ரமலானே வருக என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? ரமலானே வருக, எங்களுக்கு வாழ்க்கையை தருக, எங்களுக்கு ஹயாத்தை தருக என்று எந்த ஒரு முஸ்லிமாவுடைய எண்ணத்தில் அவர் உதித்திருக்கின்றதா? பாருங்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திப்பதற்குத்தான் வாழ்க்கை, சிந்தித்து வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை அல்ல, எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டளை, ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கக்கூடிய மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே பிறந்து விட்டனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுத்தத்தை கூட நிறைய நபர்கள் முஸ்லிம்கள் புறக்கணிக்கின்றார்கள். சுத்தம், சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதில்லை, அதை கூட புறக்கணிக்கின்றார்கள். மர்ரபி கபுரை, 2 மண்ணறைகளுக்கு மத்தியிலே நடந்து செல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 மண்ணறை வாசிகளும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். ஒருவர் புறம் பேசியவர், இன்னொருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர். அவர் அங்கே கபருக்கு உள்ளே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வந்திருக்கக்கூடிய மாதம், இருக்கக்கூடிய மாதம், வர இருக்கக்கூடிய மாதம் எல்லாமே வளங்களும் நிலங்களும் நிறைந்த மாதம். அந்த பொருளை உணர்ந்து எந்த ஒரு பொருளின் மதிப்பை நாம் விளங்கவில்லையோ அதன் மதிப்பு நமக்கு இழந்த பிறகுத்தான் தெரியும். எந்த மாதத்தின் மதிப்பை நாம் விளங்கவில்லையோ அந்த மாதம் நம்மை விட்டு கைவிட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். சென்ற வருடம் ரமலான் மாதத்திலே நான் ஹயாத்தோடு இருந்தேன், ஆனால் நோன்பு வைக்கவில்லை. இந்த வருடத்தில் நான் ஹயாத்தோடு தான் இருக்கின்றேன், எனக்கு உடல் நலம் ஏற்பட்டு விட்டது, திடீரென்று அல்லாஹ் வியாதியை கொடுத்து விட்டான், நோன்பு வைப்பதற்குரிய சக்தி கூட எனக்கு இல்லை என்று புலம்பக்கூடிய காலங்கள் எல்லாம் வரும். இவைகளெல்லாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய உண்மைகள். எது நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்போமோ அது நடக்கவே நடக்காது. எது நடக்கக்கூடாது என்று பயந்து பயந்து வாழ்வோமோ அது கண்ணை மூடி திறப்பதற்குள் அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுகின்றான். எனவே பெரியோர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் 10 நாட்களுக்கு 5 நாட்களுக்கு என்று ஆடம்பரத்துக்காக வேண்டிய ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல், ரமலானுடைய மாதம் 30 நோன்பு, அல்லாஹ் விதித்த விதி 30 நோன்பு, அல்லாஹ் விதித்த விதி தொழுகை 30 நாட்கள், இரவு வணக்கங்கள், இவைகளெல்லாம் நாம்
5 நாட்களுக்கும் 10 நாட்களும் என்று தனியாக நாம் சட்டத்தை போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கழிப்பது அறிவாளித்தனம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மார்க்கமும் அல்ல. 10 நாட்களுக்கு தொழுகைக்கு வந்துவிட்டு அனாதையாக பள்ளிவாசலுக்கு நீங்கள் விட்டுவிட்டால் அல்லாஹ் நம்மிடமிருந்து அல்லாஹ் தேவையற்றவன், நம்மிடமிருந்து அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். எனவே எல்லா நிலைகளிலும் வறுமையாக இருந்தாலும் செழுமையாக இருந்தாலும் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும். வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை ஆடம்பரத்தோடு ஸ்டைலாக வணக்கம் செய்யலாம் என்று பெரியவர்களோ இளைஞர்களோ இருக்க வேண்டாம். அது பெரிய ஆபத்தை நமக்கு தரும். எப்படிப்பட்ட ஆபத்து என்றால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே அல்லாஹ் ஆபத்தை கொடுப்பான். கை நிறைய நம் பிள்ளை சம்பாதிப்பான். வீட்டிலே தாண்டவமாடும் வியாதிகள் வரும், விதவிதமாக வியாதிகள் வரும், விதவிதமாக வியாதிகளை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். எல்லா விதமான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை 1 முதல் 30 நாட்கள் வரை பகல் காலங்களில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும், இரவு காலங்களிலே 30 நாட்களும் தொடர்ச்சியாக இபாதத்து செய்யக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.